தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் தலைவர்கள் மட்டும் மாறினால் போதாது, மக்களும் மாற்றத்தை விரும்ப வேண்டும். உலகத் தரமான கல்வி தனியார் பள்ளிகளில் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால், அது அரசு அமைப்பின் திறமையின்மையல்ல, பொது சொத்துக்களை வலுப்படுத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பை மறந்ததன் விளைவு. அதேபோல் அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகள் மட்டுமே சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதும் சரியான நிலை அல்ல. தமிழக அரசால் தரமான இலவச கல்வி, உலக தரமான மருத்துவம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், விவசாய முன்னேற்றம் ஆகியவற்றை உருவாக்கும் திறன் உள்ளது. ஆனால் குறுகிய கால இலவச சலுகைகளில் மக்கள் அதிகம் ஈர்க்கப்படும் போது, நீண்டகால வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஒரு தலைவர் இலவசங்களை அறிவிக்காமல் இருந்தால் மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆனால் அதே மக்கள், எங்களுக்கு இலவச பொருட்கள் வேண்டாம், தரமான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு வேண்டும் என்று வலியுறுத்தத் தொடங்கினால், தமிழகம் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக உயர முடியும். அரசு செலவுகளுக்கும் இலவச திட்டங்களுக்கும் பெரிய அளவில் வருவாய் தேவைப்படுகிறது. அதற்காகவே அரசு பல்வேறு வருவாய் வழிகளை நாட வேண்டிய நிலை உருவாகிறது. மக்கள் விழிப்புணர்வுடன் நீண்டகால நலனை கேட்கத் தொடங்கினால் நல்ல மாற்றங்கள் சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சி அரசின் கையிலேயே மட்டும் இல்லை, மக்களின் சிந்தனை மற்றும் பொறுப்புணர்விலும் உள்ளது. இதில் உங்கள் கருத்து என்ன? இது உண்மை என்று நினைத்தால் பகிருங்கள்.